எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. என்னுடைய பாதை அப்படிங்கிற தொடரில் இது முதல் காணொலி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். கரூர் மாவட்டத்தில் ஏமூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். கரூர் வந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி, ஆனால் விசித்திரமான பல திறமைகளை உடையவர். எப்படின்னா, எலக்ட்ரானிக் பொருட்களை எல்லாமே சால்ட்ரிங்லேருந்து பல வேலைகள் பண்ணக்கூடியவர். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த காணொலி ஃபுல்லாமே பாருங்கள், அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் பாலசுப்ரமணி. நான் வந்து ஏமூரில் இருக்கேங்க, கரூர் டிஸ்ட்ரிக். இது நான் வந்து +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் வான்லே பிளைண்டு, சின்ன வயசுலேருந்தே பிளைண்டு தான், பார்வை தெரியாது, டோட்டலி பிளைண்டு. நான் வந்து +2 வரைக்கும் படிக்கிறப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் எதுலைன்னா படிப்புலேயே இருந்துச்சு. அது சேம் டைம் வந்து எலக்ட்ரானிக் ஃபீல்டில், இந்த ஃபீல்டில் தான் இருந்துச்சு. ஒரு சயின்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அதிகமாக கவனமாக படிப்பேன். ஒரு 10th முடிக்கிறப்போ வந்து நான் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். +2 முடிக்கிறப்ப எல்லாமே டீச்சிங் சஜஸ்ட் பண்ணாங்க. பிளைண்டுனா டீச்சிங்க்கு போனால் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் இருக்கும், அதில் ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அது மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் நான் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் ஆர்வமாக இருந்தேன். சேலரி நான் எதிர்பார்க்கல, ஜாப் எதிர்பார்க்கல. நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு சென்னையில் தான் போய் படித்தேன். சென்னையில் NIVH அப்படின்னு ஒரு சென்டர் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் தி விசுவலி ஹேண்டிகாப்டு. அங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் வந்துட்டு பிளைண்டுக்கு கொடுத்தாங்க. அதை கேள்விப்பட்டு அங்கே போய் படிச்சுட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு, சரி ஓரளவுக்கு அங்கே படிக்கிறப்பே ஃபஸ்ட்டு டிவிஷனில் வந்தேன், பாஸ் பண்ண சதன் இந்தியாவில். ஏன்னா அது காரணம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தனால பாஸ் பண்ணிட்டேன். வெளியில் வந்துட்டு சரி இதே பண்ணலாமா இல்லை அது வேறு ஏதாச்சும் படிச்சுட்டு மேற்கொண்டு வேறு எதுக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி இதை எடுத்து பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து பண்ணேன். சின்ன சின்ன வேலைகளாக எடுத்தோம். ஃபஸ்ட்டு சில கடைகளில் போய் வேலை கேட்டேன், அவங்க வேலை கொஞ்சம் கொடுக்கல, நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தனியாக வெளியில் எடுத்து சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். சின்ன சின்ன சர்வீஸ் எடுத்து பண்ணாலும் அது நல்லா வந்துச்சு. தொடர்ந்து கஸ்டமர் கொண்டு வந்து என்னை நம்பி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே இப்போ டெவலப் பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், இப்போ என்னென்ன பொருட்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க, இப்போ என்னென்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஆர்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதுக்கு எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது, இதெல்லாமே நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை முறை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளம் சால்விங் பார்த்தப்போ எல்லாமே பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணுவேன் சார். அது உதாரணமாக நீங்கள் டேப்பு, ரேடியோ அந்த பழைய காலத்தில் வந்தது, அப்புறம் டிரான்சிஸ்டர் செட் இருக்கும், உங்களுக்கு ரிசீவர், சின்ன ரிசீவர் மாதிரி இருக்கும், அது கூட பார்ப்பேன். அப்புறம் இப்போ மிக்ஸி, கிரைண்டரு, ஃபேனு, அயன் பாக்ஸு, டிவி, இப்போ லேட்டஸ்ட்டாக LED டிவி, LCD, அப்புறம் ஆம்பிள்ஃபயர் அசம்பிளிங் நல்லா பார்ப்பேன். அது கொஞ்சம் அதிகமாக வரும், அது நல்லா பார்ப்பேன். 5.1, 2.1 அது பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே சுற்று பக்கத்தில் ஒரு 5 கிராமம் இருக்குது, அங்கே எல்லா பக்கம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சர்வீஸ் நல்லா இருக்காங்கிறதுனால கொஞ்சம் வெளியில் இருந்து கூட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சர்வீஸும் ஒரு கரெக்டான டயத்துக்கு பண்ணி கொடுத்துட்றேன். நினைப்பீங்க அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு பெரிய நகரத்துக்கு போயிட்டு அங்கே இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையில் வந்து நீங்கள் ஈடுபடக்கூடாது, வேறு என்ன மாதிரியான உங்களுக்கு தேவை இருக்குங்கண்ணா? வெளியில் போயிட்டு ஒரு டவுனில் போயிட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறது ஒன்று பெரிய விஷயம் சார். ஓப்பன் பண்ணிடலாம், ஆனால் ஒரு ஜாப் சீட்டு போட்டு தரதுக்காக ஒரு நார்மல் வேணும். அது சேம் டைம் வந்து அங்கே வெளியில் போய் நம்ம ஜாப் பார்க்குறப்ப கொஞ்சம் வேகமாக அவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். கஸ்டமர்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருவாங்க, வேகமாக பார்த்து கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டர்னு ஒன்று இருக்கும், எலக்ட்ரானிக் டிவைஸ் செக் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு. ஒரு காண்டாக்ட் பார்க்குறதுக்கு, பஸர் பார்க்குறதுக்கு, கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்க்குறதுக்கு, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்க்குறதுக்கு, டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு மல்டிமீட்டர்னு ஒன்று தேவைப்படும். நான் யூஸ் பண்ணுறது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர். நார்மலாக இப்போ
விசன் இருக்கவங்க எதை வச்சு யூஸ் பண்ணுவாங்களோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு அதில் கோடிங் வந்து ஸ்க்ரீனில் தான் வரும், எழுத்தில் தான் வரும். எனக்கு வாய்ஸில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பாயிண்ட் கம்மியாச்சுனாவோ கம்மியாச்சுன்னா உங்களுக்கு அது டிஃபெக்ட்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட வேல்யூ வந்து எழுத்தில் தான் வரும். இப்போ ஆடியோ மல்டிமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாய்ஸில் வந்துடும். அப்படிங்கிறப்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மல்டிமீட்டர் என்கிட்ட இல்லை, நார்மலாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடியோ மல்டிமீட்டர் இல்லை, அது வாங்குறதுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஆனால் சமூகத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் இல்லை பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரி பார்க்குறீங்க? பிரச்சனைகள்னால் பெருசாக முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போலாம் இது இல்லைங்க சார். ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு, ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன டக்குன்னு ஒரு வேலை கேட்டோம்னா நம்பி கொடுக்க மாட்டாங்க, வேலையில் எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரைவேட் கம்பெனி அந்த மாதிரி இடத்துலலாம் பெருசாக ஜாப் ஒன்று கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இதே ஒரு சிலருக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கலாம். இது இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வருது பார்த்தீங்களா, அதோட டிஸ்பிளே போர்டு. இந்த டிஸ்பிளே போர்டில் இந்த ஸ்ட்ரிப்பு ஒயரிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு இந்த ட்ராக் போயிருக்கு, உள்ள சென்டராக போயிருக்கு. அதனால் ஜம்பர் அடித்து அவுட்லேருந்து நம்ம இப்போ வெளியே எடுக்கிறதுக்காக இந்த ஒயரை சால்டின் பண்ணுறோங்க. நேரு ஃபஸ்ட்டு பின்னில் சால்டின் பண்ணுறோம். கிளாக் அந்த இதில் சால்டின் பண்ணுறதுக்காக சால்டின் பண்ணிகிட்ருக்கோம். இடையில கட்டினால உங்களுக்கு என்ன சிக்னல் வராது. அதனால் நம்ம வெளியில் ஜம்பர் அடித்து வெளியில் எக்ஸ்ட்ரா லைன் போட்டு எடுக்கிறோம். உங்களுக்கு ஹீட் அதிகமாக ஆகலையாடும். இவ்வளோ சால்வ் பண்ணியாச்சு. நான் எப்படின்னா இவ்வளோ நுணுக்கமாக வந்து செய்கிறீங்க, ரொம்ப கஷ்டமான வேலையாச்சு. இல்லை சார், ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும் எல்லாத்துக்குமே. எதுவுமே ஈஸியாக வந்துடாது. நம்மளுக்கு இதில் ஆர்வம் இருக்குது. சரி, இந்த ஃபீல்டில் வந்தாச்சு, இது பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் கற்றுக்க வேண்டியதான், கற்றுக்கிட்டது தான் சார். ஃபஸ்ட்டு எனக்குமே சிரமமாக தான் இருந்துச்சு. எடுத்தோடனே உடனே ஈஸியாக பண்ணிட முடியல. இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விரல்லாம் வந்துருக்கும். அது மாதிரி தான் கற்றுக்கிட்டது. இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால கற்றுக்கிட்டாச்சு சார். நான் மட்டும் இல்லை, யார் வேணாலும் ட்ரை பண்ணால் இது கற்றுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய பேர் நல்லுசாமிங்க. நான் பாலசுப்ரமணியோட அண்ணன். நான் வந்து பெட்டி கடை வச்சுருக்குறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என் தம்பி நல்லா இந்த ஃபீல்டில் நல்லா பண்ணுறாப்புல. நான் வந்து கடைக்கு வர்ற கஸ்டமர்கிட்டையும் சொல்லி மக்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பெட்டி கடை வச்சுருக்கீங்க. ஆமாம். இப்போ வரக்கூடிய வாடிக்கையாளர்களாக வந்து நீங்கள் பணம் எடுத்து கொடுக்கறது, சரியாக வந்து சில்லறையை கொடுக்கறது, பொருட்கள் எடுத்து கொடுக்கறதெல்லாம் எப்படி நான் வந்து தொடர்ந்து வந்து அதை வந்து சமாளிக்கிறீங்க? அது நோட்டை கண்டுபிடிச்சிருவோங்க. நோட்டை கண்டுபிடிச்சிருவோம். அல்லது மொபைலில் மணி ரீடிங் ஆப்பு வச்சுருக்குறோம். அதில் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா கூட நோட்டு தெரிஞ்சுக்கும். அப்புறம் பொதுமக்கள் மேக்சிமம் உள்ளூர்காரவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. யாரும் ஏமாத்துறதில்ல. கரெக்டான அமௌண்ட் கொடுக்குறாங்க, சில்லறை கொடுத்துட்றேன்.
கட்டமாக எதிர்கால திட்டங்கள் என்னென்ன நீங்கள் வைக்கணும் பண்ணுறேன்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் தொடர்ந்து இருப்பாங்க சார், அது வந்து உறுதியாக சொல்லிடுவேன். ஏதாவது ஜாப் கிடைச்சாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு இன்வென்ஷன் ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போ பிளைண்டுக்கு வந்து தனியாக ஐகேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், தனியாகவே கூட்டிகிட்டு போகிற மாதிரி சென்சார் வச்சுட்டு அதை மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து வேறு நார்மல் யாரோட கைடும் இல்லாமல் சென்சாரை யூஸ் பண்ணி லைன் டிடெக்டரு, லைட் டிடெக்டரு, சவுண்ட் டிடெக்டரு அந்த மாதிரி சென்சாரை யூஸ் பண்ணி ஒரு ஐகேன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் ஃபீல்டில் முடிக்கிறவங்கலாம். அந்த ப்ராஜெக்ட் யாரும் சரியாக கம்ப்ளீட் பண்ணல. அதை நான் எடுத்து பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எதிர்கால லட்சியமாக அதை தான் வச்சுருக்கேன். உங்களை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான நீங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்து அப்படிங்கிறது என்ன? நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது என்ன? கண்டிப்பாக மாற்றுத்திறனாளியாக வந்துட்டோங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட்டு யாருமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய வெளியில் ஆளுகள் இருக்காங்க. வீட்டிலேயே இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வெளியில் ஒன்ஸ் வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அதை எடுத்து பண்ணுங்கள், அதை எடுத்து படிங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்கிறதுக்காக, வேறவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நீங்கள் எந்த ஃபீல்டையுமே மாற்றிக்க வேணாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஃபீல்டில் நம்மளுக்கு இதில் வேலை கிடைக்குமே அப்படின்னு போக வேணாம். உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை எடுத்து படிங்க, சைன் பண்ண முடியும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டும் தயாராக இருக்காங்க, இந்த NGOs இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளியில் நிறையா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்காங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், எல்லாருமே நல்லா சைன் பண்ணலாம். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ. இந்த காணொளி முழுசாக பார்த்துருப்பீங்க. மிக ஆச்சரியமாக இருந்தது எனக்கு முதல்ல பார்க்குறப்ப, நேரில் பார்க்குறப்ப. பல திறமைகளை, மாற்றுத்திறனாக இருந்தும் பல திறமைகளை அவர் உள்ளே வச்சிருக்கிறார். பல ஆர்வங்களையும் பல கனவுகளையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கான உதவி சீக்கிரம் கிடைக்கும், அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். நம்ம இறைவனை வந்து பிரார்த்திக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்களை தெரிவிக்கிறேன். உங்களால் உதவி செய்ய முடிஞ்சால் அதை தெரிவிங்க. இனி ஒவ்வொரு வாரமும் இந்த தொடரில் மாற்றுத்திறனாக இருந்தாலும் திறமைகளை கொண்டு முன்னேற துடிச்சிக்கிட்டு இருக்கவங்க நம்ம ஒரு காணொலி பண்ண போகிறோம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்கள பற்றி கண்டிப்பாக ஒரு காணொலி பண்ணுவோம். உண்மையிலே நல்ல திறமையானவருங்க.